இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். மக்களுக்கு பாதுகாக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவமும் நடக்க கூடாதுன்ட்டு நல்லதை செய்யணும்னு தான் அவர் வந்தாரு. ஒரு இடமே வரமாட்டான்னாங்க. அவர் எத்தனை இடத்த வந்தாருன்னா காலம் பதில் சார். 5 வருஷம் ஆனாங்க, 50 வருஷம் ஆனாங்க, என்ன பண்ணிட்டாங்க? 10 நாள் தானே ஆகுது, இன்னும் முழுசாவிலையே. இவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு வரானா, யாருக்காக வரான்? என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜய். அவருக்கு ஜனங்களுக்கு எது கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், அந்த நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். எல்லா ஆட்சியும் வந்த உடனே எல்லாமே செய்ய முடியாது. அது இவர் விஜய் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். ஆமா, ஏழைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஐயா உதயநிதி ஐயா, கேக்குதா ஐயா? மக்கள் பேசுனது கேக்குதா ஐயா? நாங்க அதிருப்தியிலலாம் இல்லை ஐயா, நாங்க சந்தோஷமா தான் ஐயா இருக்கோம். நீங்க தான் அழுதுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. இன்ஸ்டாகிராம் ஆச்சு ஐயா. அப்ப நீங்க இப்ப என்ன ஐயா பண்ணிட்டு இருக்கீங்க? 60 வயசு கிழவன்ல இருந்து 85 வயசு கிழவன் வரைக்கும் ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் எங்களை காப்பி அடிக்கிறீங்க? உங்க ஆளுங்க பண்ற ரீல்ஸ் எல்லாம் கர்மா பார்க்க முடியல ஐயா. கன்றாவியா இருக்கு, ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டு இருக்கு. தயவு செய்து நிறுத்த சொல்லுங்க ஐயா. வயசானவங்க எல்லாம் பாவம், பார்த்தா ஏதாவது ஆயிர போகுது.